எல்லாமல்ல நம் சர்வ கஷேத்திராதிபதி ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்வின் வாயிலாக கிடைக்கப்பெற்று அத்துடன் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணையான பாக்களில் இருக்கக்கூடிய அற்புதமான அமிர்த ஊற்றாக இருக்கக்கூடிய அந்த சாரினுடைய அருளெல்லாம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற்று வளமும் நலமும் மகிழ்வும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். சென்ற வாரம் ஐயா மூட்டை சுமந்தது போல புத்தகத்தை சுமந்து துபாய் போன்ற நாடுகளெல்லாம் விற்பனை செய்து அது எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன். ஐயா இந்த முறை நல்லா இருக்கும், போயிட்டு வாங்கன்னு. அது கூட நான் கேட்கல, ஏன்னா நேரமில் வந்து உட்காந்து அப்படியே நிகழ்வுக்குள்ளே போயிட்டோம். ஐயாவை வரவேற்றுட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். சுவாமிகளுக்கு வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். சுவாமிகளின் அருளாசி மிக சிறப்பாக எனக்கு கிடைத்து துபாய் பயணம், ஷார்ஜா பயணம் மேற்கொண்டு திரும்பி இருக்கிறேன். அதனால்தான் போன வாரம் வர இயலவில்லை. சுவாமிகளின் புத்தகங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது, மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பலரும் ராஜ் தொலைக்காட்சியை ஆன்லைனில் கூகுள் சர்ச்சில் பார்த்து மிகவும் ஆனந்தப்படுகிறார்கள். எல்லோரும் சொல்கிறார்கள், நாங்கள் நேரலையில் பார்க்க முடியாவிட்டாலும் கூட நாங்கள் நிச்சயமாக யூடியூபில் வைத்து நிச்சயமாக நாங்கள் பார்த்து விடுகிறோம் என்று சொல்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சுவாமிகளின் புத்தகங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. எழுத்து வேந்தர் என்கின்ற பட்டத்தை தகுதி மிக்கவராக அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. வணக்கம். ஐயா, சென்ற வாரம் நீங்கள் இல்லாததுனால நம்ம தொழில்நுட்ப கலைஞரே ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆமாம், இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் உள்ள வித்தியாசம் எது காரணம் அப்படின்னு சொல்லி ஐயா அது பதில் சொன்னா அப்பவும் நேரம் இல்லை, இப்பவும் நேரம் இருக்குமா சொல்லிட்டு அப்புறம் நம்ம கேள்வி எடுத்து பக்தர் பார்த்து. ஹலோ 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 சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? அப்பா நான் திருத்தணில இருந்து பேசுறேன்ப்பா. என் பேர் ஸ்ரீதேவிங்கப்பா. ஸ்ரீதேவிம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைப்பா, அதுக்காக கேட்கிறேன். என்ன ஆச்சுமா? அது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடாம இருந்து வாயில் மாதிரி புண்ணு மாதிரி வந்துடுச்சுங்கப்பா. சரிம்மா. அதுல ஹாஸ்பிட்டல் போனா வேற மாதிரி அதாவது கட்டி, இது வந்து கெட்ட கட்டின்னு சொல்றாங்க. சரி, கேன்சர் கட்டின்ற மாதிரி சொல்றாங்களா? ஆமாங்கப்பா. சரிம்மா. நான் டெஸ்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் இந்த புக்கு படிச்சேன்ப்பா. தெரியுது, அதுல ஒரு இது கொடுத்தது, எனக்கு அது புரியலைங்கப்பா. சொல்லுமா. நீங்கள் இப்பொழுது நினைத்த காரியம் வெற்றி தரும், ஆனால் நீங்கள் காலதாமதம் மட்டும் செய்யாதீர்கள் சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டல்ல வந்து பண்ணிட்டு வேற ஏதாவது செய்யலாமான்னு நினைக்காதீங்க. உடனே அதை பார்த்து மருத்துவர் என்ன சொல்றாங்களோ அதை செய்யுங்க, அதான் அதோட பொருள். ஆமாம்மா. சோடா நிறைய சாப்பிடுவாரா? என்னங்கப்பா? சோடா நிறைய குடிப்பாராமா? ஜூஸ் சாப்பிடுவாங்கப்பா, சோடா சாப்பிட மாட்டேங்க. புரியல. ஜூஸ் சாப்பிடுவாங்கப்பா. இல்லம்மா, அவருக்கு பழக்கம் வந்து சோடா குடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்குறேன். சோடா எல்லாம் குடிக்க மாட்டாங்கப்பா. சரிம்மா சரிம்மா. அம்மா, இதுக்கு வந்து நீங்கள் அந்த மருத்துவரை பார்க்கறது தாம்மா நல்லது. அதை வந்து காலதாமதம் பண்ணாமல் பாருங்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறை இல்லாமல் நிறையோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. பிரச்சனை இருந்து பெருசாகுன்ற மாதிரி எனக்கு படலம்மா. அதனால நீ அதை பற்றி கவலைப்படாத, மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கோ. காலத்தை கடத்தாத, அதுதான் புத்தகம். நினைத்த காரியம் வந்து நல்லபடியாக நடக்கணும்னா காலத்தை கடத்தாத. பொருத்தமான பதில் வந்திருக்குமா? நீங்க எடுத்த பக்கம் பொருத்தமான பதில் வந்திருக்கு. காலதாமதம் இல்லாம மருத்துவ பணிகளை செய்யுங்கம்மா. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கப்பா. நல்லதும்மா நல்லதும்மா. ஐயா அப்படியே தொடர்ந்து இருக்காங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமிஜி, நான் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் சரவணன் பேசுறேன். சரவணன், யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு தான் சாமிஜி. என்ன வயசு சரவணா? 35. சொல்லுங்க தம்பி. கால்ல ஸ்கின் மாதிரி வருதுங்க சாமிஜி, தோல் நோய் மாதிரி. அது வருஷம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம கோயில் கூட ஆனா வராகி தாய்க்கு வந்து தீபம்லாம் போட்டுருக்குங்க ஆசாரத்துல. சரி.
இப்ப நல்லா இருந்தது. இப்ப டாக்டர் காட்டினாலும் மூஞ்செல்லாம் எல்லாம் அந்த மாத்திரை எடுத்து பிம்பிள்ஸ் தான் வந்துருச்சு சாமிஜி. சரி, பிம்பிள்ஸ் இருக்கா? ஆமா, பிம்பிள்ஸ் இருக்குது. கால்ல வந்து வட்டமா கடி நச்சு வருது சாமிஜி. காதுலையா? காலில் இல்ல காலில் கால்லையா? ஆணி மாதிரி இருக்கு. ஆமாங்க. சரி, சர்க்கரை நோய் இருக்காப்பா? சக்கரெல்லாம் இல்லை, நார்மலா தான் இருக்குங்க சாமிஜி. தம்பி, ஆணில வந்து பல விதம் இருக்கு தம்பி. இது எதுன்னு எனக்கு புரியல, சரியா தெரியல. ஏன்னா எதுன்னு தெரியாம நம்ம மருந்து எடுக்க முடியாது. ஆனா என்னப்பா? இல்ல அந்த கால்னா காலுக்கு மேல அந்த புரியல. இல்ல கால்னா அந்த முட்டி மாதிரி வருது பாருங்க, அந்த இதுல தான் சாமிஜி. கணுக்கால் அதுதான் தம்பி. அதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு தம்பி. எதனாலன்றத தெரியாம முதல்ல வந்து ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கோங்க தம்பி. சரிங்க சாமிஜி. பண்ணிட்டு அந்த பரிசோதனையில இருக்கிற அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வாங்க தம்பி. சரிங்க சார். நீங்க வர்றதுக்குள்ள தானே ஆசிரமத்துக்கு அகண்டபாராயணம் வருவீங்களா? ஆமா வந்துட்டு இருக்கேன். வருவேன். அப்ப வரும்போது என்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை மட்டும் காட்டுங்க தம்பி, முன்னாடி சொல்லிட்டு சரிங்க. என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் தம்பி. சரிங்க சாமி. பிம்பிள்ஸ் சாமி முகத்துல ரெண்டுமே ஒரே ரூட்ல தான் இருக்கும், அது பார்த்துக்கலாம் வாங்க. சரிங்க சாமி. நல்லதும்மா, நல்லது, நல்லது. நன்றி சாமி. ஐயா, அப்ப இந்த முகத்துக்கும் முட்டிக்கும் இருக்க பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தான். ஆமா ஐயா, இது இந்த மாதிரி கட்டிகள் வருதுனாலே அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஐயா. பரம்பரையா வரும், அலர்ஜியால வரும், சளியால வரும், எலும்பு பலவீனத்தால வரும், நிறைய காரணங்கள் இருக்கு ஐயா. அது எதுன்னு தெரியாம ஒண்ணு கிடக்கு ஒண்ணு நம்ம நேரலை வரிசையில் சொல்ல முடியாது. அவர் நண்பர் தொழில், அதாவது அதுக்கு எது காரணம்னு கேட்குறாரு. இன்பத்துக்கு எது காரணம், துன்பத்திற்கு எது? அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஐயா, அறியாமை துன்பத்திற்கு காரணம், அறிவு இன்பத்திற்கு காரணம். நான் அதுக்கு பார்த்தேன். ஆமாம், ரொம்ப ரசித்தேன். ஆமாம் ஐயா. அறியாமையை எப்பவுமே நீக்கிடணும், அறிவை எப்பவுமே ஆக்கிடணும். அறியாமையை நீக்கிட்டா துன்பம் ஒருபொழுதும் இருக்காது. அதான் இயல்பாக வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய செயல் எல்லாமே அறியாமையில் தான் போகும். இயல்பாக யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் இயல்பாக அறியாமையில் தான் இருப்போம். ஆனால் நம் அறிவு சார்ந்த விஷயங்களில் பிழைப்பை நடத்தி வருமானத்துக்காக, குடும்பத்தை நடத்துறதுக்காக, கௌரவத்திற்காக, புகழுக்காக நாம் அறிவை பயன்படுத்துவோம். ஆனால் அறியாமை விளக்குவதற்கு நம்ம அறிவை பயன்படுத்தலை. இங்கே தான் ஐயா விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் இந்த அதாவது நம்ம அறியாமை அகற்ற பயன்படுத்த வேண்டிய அறிவை இயல்பான அறியாமையிலே வாழ்க்கை நடத்துகிறோம். ஏன்னு கேளுங்க, எதுவுமே நிரந்தரம் இல்லை. நாம் என்னதான் இருந்தாலும் ஒற்றுமையான கணவன் மனைவி, உலகக்கே எடுத்துக்காட்டான கணவன் மனைவியாக இருந்தால் கூட ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒருத்தர் பிரிஞ்சுத்தான் தீரணும், விதி அது. நாம் எதை அதிகமாக பற்று வைக்கின்றோமோ ஒன்று அது நம்மை விட்டு போயிடும், இல்லை நாம் அதை விட்டு போயிடும். இது தெரிஞ்சு இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை மாற்றிக்க முடியாது. அதுதான் அறியாமை. அப்போ மாற்றிக்க முடியாதுன்னு நம்ம முடிவு செய்யும் பொழுது துன்பத்தை ஏற்றுக்கொள்ள தானே வேண்டும். அதனால தான் சொன்ன அறியாமையை நீக்க வேண்டும், அறிவை ஆக்க வேண்டும். இப்போ தாமரைகளை தண்ணீர் மாதிரி இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வரணும். வேற வழியே இல்லை, வர முடியாது ஐயா. கடினம், எளிது. சொன்ன வண்ணம் நடக்கிறது தானே பிரச்சனை. இப்போ அறியாமை எப்படிங்க விளக்க முடியும்? மனித வாழ்க்கை அவ்வளோதானே. குடும்பம், குட்டிகள், பிள்ளைகள், வளர்ச்சி, மேன்மை தானே மனிதன். ஒரு வரி பாடல் இருக்கு, பாடட்டுமா? பாடுங்க. தாமரை இலையின் மேலே தங்கிய தண்ணீர் போலே ஆகாதே நம் காதல் வாழ்வே. காதலே அவ்வளோதானே. காதல் வாழ்வு, காதல் மட்டும் இல்லை, கணவன் மனைவியை பார்த்து பாடுற பாடல். என் தந்தை எடுத்த திரைப்படத்தில் வந்து பாட்டு இது. அதனால எனக்கு அந்த பாடல் உண்மைதானே ஐயா. அதாவது மதில் மேல் பூனையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த பூனை எப்படி குதிக்கணும்னு தெரியாது, அது எப்படி வேணாலும் போகலாம். நமக்கு புரியாத வாழ்க்கை. எப்பவுமே நெறியில்லாமல் போகின்ற வாழ்கள் தரிகட்டு போகும்னு சொல்லுவாங்க சித்தர்கள். மாயையான வாழ்க்கை தானே. எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் நாம் வாழ்ந்தாக வேண்டும். அப்போ
இன்பம் என்ற ஒன்றை யார் சுவைக்கின்றானோ அவன் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகித்தான் ஆக வேண்டும். அருமை. அது எந்த இன்பமாக இருந்தாலும் சரி, அது தொடு அது இன்பமாக, தொட்டே பின்னாடி வந்துடும். ஆமா, அது தொடு இன்பமாக இருக்கட்டும், படி இன்பமாக இருக்கட்டும், கெடு இன்பமாக இருக்கட்டும், சுடு இன்பமாக இருக்கட்டும், எவ்வின்பமாயினும் இன்பத்தை ஒருவன் சுவைக்க ஆரம்பித்து விட்டால் துன்பம் என்று துரத்தத்தான் செய்யும். நிஜமான இன்பம் என்பதை அறிவு சொல்லி பயன்படுத்தி அறிவுள்ளோரை சார்ந்திருக்கும் பொழுது அந்த இன்பத்தினால் துன்பம் வராது. ஆனால் அறியாமையினால் ஏற்படுகின்ற அத்தனை இன்பங்களுக்கும் கண்டிப்பாக துன்பம் உண்டு. துன்பமும் இன்பமும் மனிதனுக்கு 2 பாதைகள், ரயில் பாதைகள். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. எப்படி ஜெயிக்க முடியும்? இது எதனால் ஏற்படுகிறது? அறியாமையை விளக்கணும். அதுதான் துன்பத்திற்கு காரணம். அறிவை பலப்படுத்தணும். அப்படின்னா என்ன? அறிவுள்ளோரை சார்ந்தே இருக்கக்கூடியவன் பெருமளவில் துன்பத்தில் இருக்க மாட்டான். இது அனுபவ ரீதியாக சொல்கிறீங்க. ஏன்னா ஒரு துன்பத்தில் கூட அந்த துன்பத்தை எப்படி கையாளணும், அது உள்ள எந்த அறியாமையால் அந்த துன்பம் நேரிட்டதுன்னு பார்த்து அந்த அறியாமையை அகற்றத்துக்கான ஆலோசனையை அந்த அறிவுள்ளவர் சொல்லுவார். அவரிடத்திலே அனுபவமும் இருக்கும், அறிவும் இருக்கும். அனுபவமும் அறிவும் சேர்ந்த ஒருவருடன் இருக்கும் பொழுது துன்பம் என்பது பெரிதளவில் வராது. பொதுவான அந்த கேள்விக்கு பதில், அறியாமையை விளக்க கற்றுக்கொள்ளுங்கள், அறியாமையை நீக்க கற்றுக்கொள்ளுங்கள், அறிவை ஆக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இது வராது. ஆனால் அறியாமை என்பது எது? இயல்பாக நம்ம வாழற வாழ்க்கை தான். அதில் எது பிரச்சனை வரும் வராது. இன்பம் என்பது போதுமான அளவு இருக்கும் பொழுது அது சுவை, இன்பம் என்பது அதிகமாக இருக்கும் பொழுது அது விஷம். சுவையில் உள்ள துன்பம் தீர்க்கக்கூடியது. ஆனால் 2வது பேராசைங்கிற அந்த அதிகமாக போகும்போது விஷமான இன்பம் இருக்கு பாருங்க, இதற்கு தீர்வில்லை. விஷம் குடித்துத்தான் சாக வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இந்த விஷமே மனிதனை கொன்றுவா. ஆக அறியாமையை விட்டுடுங்க. அறிவுள்ள அனுபவம் உள்ளவருடைய ஆலோசனை என்னைக்குமே பின்பற்றுங்க. பாருங்க, துன்பத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இதுதான் ஐயா அதுக்கு பதில். நல்லா இருக்கு. ஹலோ 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 அம்மா, சொல்றா கண்ணு, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து பேசுறேங்கப்பா. யாருக்கா கேட்க போறடா கண்ணா? எங்க பையனுக்காகப்பா. பையனோட பேரும் வயது என்னடா கண்ணு? ஜெகன்ப்பா, 25 வயசுங்கப்பா. ஜெகனா? ஆமாங்கப்பா. சரிம்மா, சொல்லு கண்ணா. குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலித்துவமா, நினைச்சதெல்லாம் நடந்து சங்கடங்கள் தீர்ந்து நல்லா இருக்கா கண்ணு. சந்தோஷங்கப்பா. எங்க பையனுக்கு மும்பையில வேலை கிடைக்கணும்னு கேட்டிருந்தேங்கப்பா. கிடைச்சிருச்சுங்கப்பா. 4 மாசம் ஆயிடுச்சு. எப்ப கேட்டு இருந்தடா கண்ணு? 5 மாசம் ஆகுதுங்கப்பா. ஏதாவது சொல்லி இருந்தனா பண்ண சொல்லி? இல்லைங்கப்பா, நீங்க எப்பவும் போல சாமி முருகன் வீட்டுல வச்சிருங்கப்பா. அதுல வழிபட சொன்னீங்க, சங்கடம் தீர்த்தம் முருகன். சரிம்மா. கஜவாகன முருகன்ப்பா, வழிபட்டாங்கப்பா. வெரி குட்மா. கஜவாகன முருகன் கும்பிட்டாரா? ஆமாங்கப்பா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. கிடைச்சிருச்சுங்கப்பா. ஆனா சம்பளம் சரியா வரமாட்டேங்குதுங்கப்பா. முதல்ல கிடைச்சதாக சரியா பயன்படுத்திக்கிட்டோம். கண்டிப்பாங்க. சம்பளத்துக்காக திருப்பி சடாட்சர முருகனை வேண்ட சொல்லுமா. சரிங்கப்பா. அவ்வளவுதான். கஜவாகனரை பிடிக்க சொல்லு. சரிங்கப்பா. நல்லதுடா இப்ப கண்ணு. வெளியில இருக்காங்கப்பா, மும்பைல இருக்காங்க. சரிம்மா. இங்க இருந்து நம்மளே வழிபட்டுக்கலாமாங்கப்பா? பிரார்த்தனை பண்ணிட்டு சிங் சிங் மந்திரம் மட்டும் அவரை சொல்லிட்டு இருக்கு சொல்லுமா. சரிங்கப்பா. நல்லது. டாலர் போட்டிருக்காங்கப்பா. வாங்க வாங்க. போட்டிருக்காங்க அப்படிங்கிறார். டாலர் போட்டிருக்காரு, மந்திரம் சொல்ல சொல்லுமா. சரிங்கப்பா. ரவி தமிழ் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கம்மா. பார்க்க முடியல. ஆமா, போன வாரம் மட்டும் இல்ல, இந்த வாரம் வந்துட்டேன். நன்றிங்க. நல்லதுடா நல்லதுடா. வணக்கம். நல்லதுடா கண்ணு. ஹலோ ஹலோ சாமி, வணக்கம் சாமி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சாமி, நாங்க நாமக்கல் மாவட்டத்துல இருந்து காலப்பலாக்கில இருந்து பேசுறேங்க சாமி. உங்க ஆசீர்வாதம் வேணும் சாமி எங்களுக்கு. குறையில்லாத நிறையோடு நினைச்சதெல்லாம் நடந்து சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து சர்வக்ஷேத்திராதிபதி ஷடாட்சர சண்முகனுடைய அருள் கிடைச்சி
தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியே நல்லா இருங்கம்மா. சாமி உங்க பாதம் தொட்டு நான் வணங்குறேன் சாமி. நல்லா இருக்க நல்லா இருக்கன்னு சொல்லுமா. ஜெயந்திக்கு நிறைய வந்திருக்கேங்க சாமி. உங்க அகண்ட பாராயணத்துக்கு நான் நிறைய வந்திருக்கேங்க சாமி. சரிம்மா. எங்க பையனுக்காக கேட்கணுங்க சாமி. பையனோட பேர் என்ன, வயது என்னம்மா? எங்க பையன் பேரு மோனிஷ்ங்க சாமி. வயசு 26ங்க சாமி. புவனேஷா? மோனிஷ். மோனிஷ். சரிம்மா ஆமாங்க சாமி. சரிம்மா. அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க சாமி. என்ன பிரச்சனைமா? கண்ணுல கொஞ்சம் பிரச்சனைங்க சாமி. கண்ணுல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தாங்க சாமி இருக்கோம். கண்ணுலயா? ஆமாங்க சாமி ஆமாங்க சாமி. என்ன பிரச்சனைமா? கண்ணுல வந்து கொஞ்சம் நாங்க ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்கோங்க சாமி. சரி. நீங்க அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. உங்க புக்கெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். சரிம்மா சரிம்மா. குபேரர் எல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் சாமி. சரிம்மா. லட்சுமி சிலை வாங்கியிருக்கேன் சாமி. சரிம்மா. அட்டி பாத்திரம் நிறைய வாங்கியிருக்கேன் சாமி. அதனால பயனடைஞ்சிருக்கியாம்மா? எனக்கு சாமி அதனால பயனடைஞ்சிருக்கியாம்மா? ஆமாங்க சாமி. நான் நிறைய பயனடைஞ்சிருக்கேன் அறிஞ்சிருக்கேன் சாமி. கண்டிப்பா. ஏன்னா வாங்கிட்டா மட்டும் பண்ணாது. ஏன்னா நீ சொல்றதெல்லாம் ஒரு சாட்சி ஆதார மாதிரி. ஆமாங்க சாமி. ஆமா. ஏன்னா நிறைய பேர் கிட்ட சொல்லுவாங்க, சாமி இந்த செலை வாங்கினேன், இந்த அட்சய பாத்திரம் வாங்கினேன், நல்லா இருக்கேன்னு. அதனால தான் நான் ஒன்றும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு ஆச்சரியமான தகவல் உன்னோட சேர்ந்து சொல்ல வேண்டியது, ஐயாவோட சேர்ந்து சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் நீண்ட 2 வருட காலமா இந்த லிங்கத்தை ரெடி பண்ணது இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அநேகமா கூடிய சீக்கிரம் வெளியாட்டு வந்துருமா அது கூட. சாமி நான் வந்து அந்த சக்திக்கு ஒரு இது சொன்னீங்களே சாமி. சக்திக்கு ஒரு கணபதி செஞ்சு வழிபாடு செய்யணுமான்னு சொல்லிருந்தீங்க. அதை நான் செஞ்சு வழிபட்டு ஒரு 3 மாசத்துலயே எனக்கு ரிசல்ட் வந்துருங்க சாமி. நிச்சயமா நிச்சயமா. வீடு சூப்பரா கட்டிருக்கீங்க சாமி. நல்லா இருக்கு சாமி. உங்களுடைய ஆசீர்வாதம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பையனுக்கு சரியாயிடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு முறை வந்து மட்டும் காட்டிடுமா. சரிங்க சாமி சரிங்க சாமி. பார்த்துடலாமா பார்த்துடலாமா. சரிங்க சாமி. எங்க வீட்டுக்காரங்க எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணி குறையில்லாத நிறையோடு நற்குடும்பமாய் நல்லா இருங்கம்மா. ரொம்ப நல்லதுமா நல்லதுமா. ஹலோ 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 அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்டா. கால் பண்ணிக்கிறேன். எங்க இருந்துமா? சென்னையில இருந்து. சொல்லு கண்ணா, யாருக்கா கேட்க போறீங்க? இப்ப நான் எனக்காண்டி தான் கேட்க போறேன். உன் பேர் என்ன? என் பேர் அழகுலட்சுமி. அழகுலட்சுமி. என்ன வயசு? 30 வயசு சாமி. சொல்லுடா கண்ணா அழகுலட்சுமி. எங்க அக்காவுக்கு வந்து கொஞ்ச நாள் பேபி இல்லாம இருந்து உங்களோட புக்கு, அப்புறம் விக்ரமாயா, அப்புறம் அப்பாவுக்கும் ஹெல்த் சரியில்லாம இருந்து சிங் டாலர்லாம் வாங்கி இருந்து இப்போ உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் எங்களோட லைஃப்ல நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு சாமி. வெரி குட். ரொம்ப நன்றி சொல்லணும் சாமி. அடாடா. ஏதாவது ஒரு அனுபவத்தை சொல்லுடா கண்ணு. எந்த மாதிரி அனுபவம் கேக்குறீங்க? இல்லை, இப்போ புக்கு வாங்கினேன், எதை பயன்படுத்தி உங்களுக்கு டக்குன்னு நல்லது நடந்தது? எல்லாத்தையும் நல்லது நடந்ததுன்னு நினைக்கிறியா? எப்படி நினைக்கிறடா கண்ணா? எல்லா விஷயத்துலயும் சாமி உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமே அதுக்கப்புறம் அவளோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் சாமி. அந்த கன்சீவ் ஆகாம இருந்து 10 இயர்ஸ் கன்சீவ் ஆகாம இருந்து அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனா கொஞ்ச நாள் 1 மந்த்லயா உங்க கோயிலுக்கு வந்தா அந்த பேபி அதுக்கப்புறம் இருக்குமா இல்லாத இது பண்ணி அதுக்கப்புறம் உங்க கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்லதா நடந்துச்சு சாமி. வெரி குட். இப்ப போன மாசத்துல வந்து தம்பியோட பேர் கூட நீங்க தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க சாமி. சரிடா கண்ணு சரிடா. சண்முகராஜன். என்னம்மா? சண்முகராஜன். சரி சரி சரிடா கண்ணு. இப்ப என்ன கேட்கணும்னு நினைக்கிறேம்மா? இப்ப என்னோட லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டமா போகி இருக்கு சாமி என்னோட திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையா? என்ன ஆச்சு? எப்ப கல்யாணம் ஆச்சு? 2018 சாமி. எனக்கு ஒரு பையன் கொஞ்ச நாள் 4 வருஷம் பேபி இல்லாம இருந்து அப்புறம் இப்போ ஒரு பையன் இருக்கான். 2 வயசு ஆகுது அவனுக்கு. சரி கண்ணு, இது வந்து உனக்கு 27 வயசுல தான் கல்யாணம் நடந்திருக்கணும். ஆனா நீ சொல்றது 2018னா கிட்டத்தட்ட பாரு, இப்போ உனக்கு 26 வயசு தானே சொன்ன? எனக்கு 30 வயசு சாமி. 30 வயசுனா கிட்டத்தட்ட 23 24 வயசுல நடந்திருக்கும் உனக்கு. ஆமா ஆமா 24 நடந்துச்சு. இது கொஞ்சம் சிக்கல் இருக்குண்டா கண்ணா. ஆனா நேரா அலசறது தான் நல்லது. ஏன்னா நிறைய சூட்சுமம் இருக்கு பிரச்சனை. தீர்வு என்பது ரொம்ப கடினமா தான் இருக்கும். அதனால அலசி ஆராய்ந்து செய்யறது தாண்டா கண்ணு நல்லது. நீ வந்து பாக்குறது தான் நல்லதுடா கண்ணு. டெய்லி வாழ்க்கையில அழுக மட்டும் தான் சாமி இருக்கு. அதனாலதான் பார்க்கணும்ன்ற எனக்கு மனசுக்கு வரல, அதுக்காக சொல்றேன் நான். மனசுக்கு வரலன்னா அது கண்டிப்பா ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கும், அதுக்கு தீர்வு இருக்காது. வேற என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணும்.
வந்து பாடுறா கண்ணு. சரிங்க சாமி. நல்லதுடா கண்ணு. தேங்க்ஸ் சாமி. ஐயா ஒரு சிறு இடைவேளை எடுத்துக்கலாம் ஐயா. சரி. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா சரியா தவறா இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரர், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரொம்ப நேரமா ஒரு பக்தர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்ப்பா. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? இப்பா காவேரி ராணிப்பேட்டை. காவேரி பக்கத்துல இருந்தாமா? ஆமாங்க சார். ஆமா அம்மா, கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, டக்குன்னு நகர்ந்து வந்து பேசுமா. ஹலோ. சரி. காவேரி பக்கத்துல பேசுறேன்ப்பா. யாருமா? காவேரி பக்கத்துல பேசுறேன். அம்மா, எனக்கு சரியா காவேரி கேக்குது. பாக்கம் புரியுது. விட்டு விட்டு கேக்குதும்மா. பேசுறேன். இல்லம்மா, கொஞ்சம் நகர்ந்து வாங்கம்மா. சரிங்கப்பா. இப்ப கேக்குறீங்களா? சொல்லுங்கம்மா. காவேரி பக்கத்துல பேசுறேன்ப்பா. காவேரி பாக்கம் தான் தெளிவா கேக்குது. அதுக்கப்புறம் என்ன பேர் சொல்ற கேட்க மாட்டேன். விமலா பேசுறேன். விமலா. விமலாவா? ஆமாப்பா. சொல்லுங்க சொல்லு. ஹலோ. எங்க குடும்பத்தை நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்கம்மா. சரியா கேட்கலம்மா, கட்டாய போயிடுச்சு. ஹலோ. 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 சரியா வரலன்னு நினைக்கிறேன் ஐயா. ஹலோ. தொடர்பு கிடைக்கல ஐயா. ஐயா, தங்களுடைய கேள்வி ஐயா. நான் அவசியம் கேட்குறேன். எந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசுவதனால் பிரச்சனை இல்லாமல் முன்னேறி யோகமாக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட பேச்சை பற்றிய உங்களுக்கு தெரிந்த விளக்கத்தை சொல்லணுங்கிறது தான் என்னோட பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா, இன்னொரு வாட்டி சொல்லுங்க ஐயா.
எந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசுவதனால் பிரச்சனை இல்லாமல் முன்னேறி யோகமாக இருக்க முடியும்? சிலர் நினைக்கலாம் வாய் முடின்னு இருந்தாலே நல்லா இருக்கும். இல்லை, என்ன மாதிரியான பேச்சுக்கள்? ஐயா நீங்கள் சாஸ்திர ரீதியாக கேட்குறீங்களா ஐயா? இல்லை, பொதுவாக எந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசலாம்? வெற்றி பெறுவது, பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. ரொம்ப வினோதமான ஒரு கேள்வியை கேட்டீங்க ஐயா நீங்கள். ஐயா, நல்ல நண்பன் இருக்கான்ல ஐயா, அந்த நல்ல நண்பனை அவன் இல்லாத பொழுது அவனை பற்றி புகழ்ந்து பேசணும் ஐயா. அதுதான் உண்மையான புகழ்ச்சி. ஐயா, குருன்னா ஆன்மீகம் மட்டும் நினைக்கக்கூடாது. ஆசிரியரும் குரு. ஆமாம். நமக்கு தொழிலை கற்றுக் கொடுப்பவர்களும் குரு. நாம் பின்பற்றி வெற்றி பெறுகிறோம் ஒருவரேன்னா அவரும் குரு. ஞானத்தை போதிக்கிறவரும் குரு. இப்படி எந்த குருவாக இருந்தாலும் சரி, அவரை எல்லா இடத்துலையும் புகழ்ந்து பேசணும் ஐயா. வா, நல்லா. ஐயா, கணவன் மனைவி ஒரு வாழ்க்கையினுடைய ஓட்டம் ஆரம்பித்து இந்த வாழ்க்கை நல்லதும் கெட்டதும் சுமந்து பிள்ளைகளை பெற்று கடைசி வரைக்கும் அப்பா உழைச்சி அம்மா குடும்பத்தை பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற குடும்பம், அந்த கணவன் மனைவியினுடைய தொடக்கம் இருக்குது பாருங்க ஐயா. அதை கொஞ்சம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. மஞ்சத்தில் இருக்கும் பொழுது கணவனை மனைவி புகழ வேண்டும் ஐயா, மனைவியை கணவன் புகழ வேண்டும் ஐயா, உயர்த்தி பேச வேண்டும் ஐயா. அப்படி பேசும்பொழுது அந்த குடும்பங்களில் பிரச்சனையே வராது ஐயா. இதே கருத்தை தந்தை தமிழ்வாணன் சொல்லியிருக்காங்க. சாமிகள், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னா மனைவியை பாராட்டிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், ஒரே வரி ஆலோசனை. அல்ல, எங்கே பாராட்டணுங்கிறது ஐயா விஷயம். அதுதான் ஐயா விஷயம். எல்லா இடத்துல பாராட்டுகளையும் எடுபடாது ஐயா, வெறும் புகழ்ச்சி ஆயிடும். மஞ்சத்தில் மட்டும் சொல்கிறாங்க, அதை குறிப்பிடுறாங்க. அப்படி ஒருவரை ஒருவர் மஞ்சத்தில் உயர்த்தி பேசும் பொழுது அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது ஐயா. பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க ஐயா, வெளியிலேயே பேசாமல் உள்ளுக்குள்ளேயே நம்ம உயர்த்தி பேசிக்கணும் ஐயா. நம்ம உள்ளத்தில் பிள்ளைகளை பற்றி உயர்த்தி பேசிக்கணும் ஐயா, வெளியில் பேசக்கூடாது ஐயா. பணியாட்கள் வேலை செய்கின்றனர், அவங்க வேலை முடிஞ்சதுமே உயர்த்தி பேசணும் ஐயா. அவங்க வேலையை எப்போ முடிக்கிறாங்களோ அப்போ உயர்ந்து பேசணும் ஐயா. இப்படி இந்த 5 வித பேச்சுகளை பேசினால், உயர்த்தி புகழ்ந்து பேசினால் பிரச்சனை இருக்காது ஐயா. அதான் ஐயா அதுக்கு பதில். சூழ்நிலையை சொல்லிட்டீங்க, 5 பகுதிகளா? ஆமாம் ஐயா, அதுதான் ஐயா அதுக்கு பதில். ஆமாம் ஐயா. ஒரு காலர் ஐயா. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. அப்பா வணக்கம்பா. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்குமா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஆம்பூர்ல இருந்து பேசுறேங்கப்பா. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்காக தான்ப்பா கேட்கணும். என்ன பெயர், என்ன வயதுமா? என் பேரு சுபாஷினிப்பா, வயசு 43பா. சுபாஷினிம்மா, சொல்லுங்கம்மா. அப்பா வந்து நாங்க வீடுக்காக கேட்டு இருந்தோம்பா. சரி. வீட்டுக்காக விளக்கு வைக்க சொன்னீங்க. விளக்கு வச்சு முடிஞ்சிட்டு அப்புறம் அது முடியலப்பான்னு சொன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனா சஷ்டிக்கு நெய் தேங்காய் ஊற்று சொன்னீங்கப்பா. சரி. ஊத்தி எல்லாம் கட்டணும்னு எல்லாம் முடிவாயிடுச்சுங்கப்பா. ஆனா தள்ளினே போகுதுங்க. இந்த இடம் பிரச்சனைக்காக கேட்டு இருந்தோம்பா. அது அவங்க இல்ல தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கப்பா. அது ஒரு ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குதுங்க எனக்கு. அது சொல்லி நெய் தேங்காய் கொடுத்து நடந்ததா அது? இல்லப்பா, அது அந்த அந்த இடத்துக்காக தான் பண்ணங்க. அது சொல்லி அது கிடைக்கலைங்க, இல்லன்னு சொல்லிட்டாங்க. நான் உங்ககிட்ட எனக்கு நியாயமா இருந்தா மட்டும் எனக்கு லைன் கிடைச்சு அப்பா நீங்க பரிகாரம் சொல்லணும்னு தான் பேசணும் உங்ககிட்ட நானு. ஆனா நெய் தேங்காய் ஊத்திட்டு, நெய் தேங்காய்னா ஒரு 15 நாள் தானமா இருக்கும், ஒரு மாசம் 1.5 மாசம் இருக்கும் இல்லையா? ஆமாங்கப்பா. அது ஒரு ஆள் அது அவங்க மூலியமா முடிக்க வேண்டியதுன்றதுனால அவங்க வரும்போது அதை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கொஞ்சம் இருமா, எனக்கே ஒரு குழப்பமா இருக்கு. புத்தகத்தை பார்க்கலாம். நீங்க வச்சிருக்கீங்களா? பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் புத்தகம். இருக்குப்பா இருக்குப்பா. அதுல பாத்தீங்களா? இடத்துக்காக பாக்கலப்பா நானு.
ஆனா வந்து வீடு கட்டுறதுக்காக பார்த்தா விரைவில் கட்டுவீங்க நீங்கன்னு மட்டும் சொன்னீங்கப்பா. அவ்வளோதான் முடிஞ்சுது. அது கண்டிப்பாக நடக்கும்மா, நீ அதை பற்றி கவலைப்படாதீங்க. இதுக்கும் பார்க்கலாம் இருங்க. சும்மா நான் தோதா இருக்கிறதுனால அதை பார்க்குறேன். என்னதான் வருதுன்னு பார்க்கலாமே ஐயா. அது பக்கம் 171மா உங்கள் சார்பில் நான் எடுத்து பார்க்குறேன். அந்த பக்கம் வணக்கம்மா. அந்த பக்கம் வந்திருக்கிறது என்னன்னா, இன்று நீங்கள் எதிர்பார்த்து நடக்கவிருந்த நல்ல காரியங்களும் பண வரவும் சிலரின் கலகத்தினால் கிடைக்காமல் தள்ளி போகும். அம்மா கலகம்னா அப்போ உங்க கூடவே யாரோ இருக்காங்கம்மா, அதை கண்டுபிடிக்கணுமா? அதான்பா, அது சும்மா அதான் சொல்றேங்களே, தேவையில்லாத ஈகோவால சும்மா வீண் பிரச்சனையாலேயே அது அந்த மாதிரி. இல்ல அதெல்லாம் ரைட்டு. அது போக யாரோ ஒருத்தர் இருக்காங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல கலகம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்காங்க, அதை கண்டுபிடிங்க. சரிங்கப்பா. அதை கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா இது கிடைச்சிரும்மா. அதை தான் புத்தகம் சொல்லுது. அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான மந்திரம் பக்கத்திலேயே இருக்கும். உங்ககிட்ட புத்தகம் இருக்கிறதுனாலமா பக்கம் 170 171 பக்கம் எடுத்து பாருங்க. மந்திரமும் அதுல இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. அந்த மந்திரத்தை சொத்து யாருக்கு வரணும்? உங்களுக்கு வரணுமா கணவனுக்கு வருமா? புரியலப்பா. சொத்து யாருக்கு வரணும்? கணவருக்கு வரணுமா உங்களுக்கு வரணுமா? கணவர் வழியா உங்க அவருக்குதான்பா. அவரை படிக்க சொல்லணும். சரிங்கப்பா. நீங்க படிச்சுட்டா அவருக்கு வராது, அவரு தான் படிக்கணும் இத. சரிங்கப்பா. அந்த பக்கத்தை எடுத்து கொடுத்தா அந்த மந்திரத்தை அவருக்கு நம்பிக்கை இருக்குது இல்ல, சும்மா போற போக்குல படிச்சு போகலாம் போ அப்படின்னு சொல்லியாவது படிக்க சொல்லுங்க அவரை. ஏன்னா இந்த புத்தகத்துல இருக்கிற மந்திரத்தை பயன்படுத்தி எனக்கு தெரிஞ்சு நான் எழுதினத்திற்கு ஒரு மன திருப்தியான பதில்கள் இந்த புத்தகத்துல எல்லா புத்தகத்திலையும் எதிர்பார்க்கிற மாதிரி கிடைச்சது. சொல்லி வாங்கி கொடுத்துருக்கேன்பா. அவங்க என்ன சொல்றாங்கம்மா ரிட்டர்ன் உங்ககிட்ட? அவங்க வந்து இப்ப எனக்கு தேவை இருக்கும் போது நான் எடுத்து படிக்கிறேன், ஆனா நான் வந்து பொக்கிஷமா வச்சிருக்கிறேன் அந்த புக் அப்படின்றாங்க. அவ்வளவுதான். அது எனக்கு சந்தோஷம்டா கண்ணா, அதனால கிடைச்சிருமா? நான் நிறைய பேருக்கு நான் இது பண்றேன்மா. நான் அதுதான் எனக்கு ஒரு வருத்தம். நம்ம சுவாமிஜி கிட்ட சொல்லி எதுவுமே வீணா போகாதுன்ற ஒரு மனசு வருத்தம்பா எனக்கு. ஒண்ணு இப்ப சரியா போயிடுமா, கண்டிப்பா கிடைக்குமா. இந்த கலகத்தை மட்டும் தூக்கிடுமா, வேற எதுவும் வேணாமா? அப்பா இன்னொன்னுப்பா, எனக்கு வந்து அடிக்கடி கனவுல வந்து எப்ப பாரு இந்த பள்ளம் இந்த மாதிரியே வருதுப்பா எனக்கு. அது வரும்போதெல்லாம் இந்த காசு பிரச்சனை ஏதாச்சும் ஒண்ணு அந்த மாதிரி அதிகமா இந்த மாதிரியே வருதுப்பா கனவு. இல்லம்மா, அது நம்ம இப்ப அதுக்கு போக வேண்டாம். ஏன் போக வேண்டாம்னு சொல்றேன்னா, அது வீடு தப்பு இருக்கு. சரிங்கப்பா. அந்த வீடு தப்பை மட்டும் நீ கொஞ்சம் வந்துட்டு இல்லைன்னா தொலைபேசியில போன்ல தொடர்பு கொண்டு அதை அந்த ஸ்கெட்சை அனுப்பிச்சு வரைபடத்தை அது எங்க தப்பு இருக்கோ அதை சரிப்படுத்திக்கிட்டு தற்காலிகமா என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க கணவரை இந்த மந்திரத்தை படிச்சுட்டு நீங்க அந்த கலகம் பண்றவங்களை கண்டுபிடிச்சிட்டு வந்துடும். நீ சொத்தோட வந்து என்ன பார்க்கணும். சரிங்கப்பா. அப்பா வந்து இன்னொன்னுங்க, அவருக்கு சரியா படிக்க தெரியாது, படிச்ச பரவாயில்ல இல்லைங்களா? நீங்க வந்து என்ன பண்ணுங்க, 4 வாட்டி 5 வாட்டி பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா வந்துடும். அப்படிங்களாப்பா? ஆமா ஆமா. சரிங்கப்பா. நான் பாராயணம் விடாம வந்து நிற்பேன்பா. ஒரு கோச்சுக்கு வரோம் இப்போ என்ன நடந்துச்சுன்னு எனக்கு அந்த வார்த்தை மட்டும் வரக்கூடாதுப்பா. எனக்கு அது வந்து வராதுமா. அப்படின்றது எனக்கு ஒரு நம்ம முழு நம்பிக்கையோட செயல்படும் போது அந்த வாழ்க்கை வராது. இப்ப நீங்க பார்த்தது நான் பார்த்தது எல்லாம் ஒன்னதானே வருது. ஆமாங்கப்பா. அதுதான்டா கண்ணா. சரிங்கப்பா. நல்லதுமா நல்லது. மந்திரமா 4 வார்த்தை தான்மா, 4 வரிதா, சொல்வது சுலபம்தான். பக்கம் 170 171 பாருங்கம்மா. நல்லது, நன்றிம்மா. ஹலோ ஹலோ, வணக்கம்ப்பா. வணக்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறையில்லாத நிறையோடு வந்த குறை தீர்ந்து தீர்க்காயுசா தீர்க்க சுமங்களே நல்லா இருக்கா கண்ணா. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா. சொல்லுமா, எனக்காக தான். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? காவேரி பக்கத்துல இருந்து விமலா பேசுறேன்ப்பா. விமலாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு சரியா கிடைக்கல? ஆமாப்பா. சரி, அவ்வளவு தடுங்கல் வச்சிருக்கிற நீ. ரொம்ப மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கறேன்ப்பா. சரி சரி கண்ணா. என்ன வயசு கண்ணா விமலாம்மா? 38 ஆக போகுதுப்பா. சொல்லுடா கண்ணா. இப்போ வாடகை வீட்ல தான் இருக்கிறோம்ப்பா. இல்லடா கண்ணு, போராட்டமே வாழ்க்கையா அல்லது வாழ்க்கை போராட்டமா? இது 2 தான் உனக்கு கேள்வி. போராட்டமே வாழ்க்கைதான்ப்பா. அதான் அதுதான் அவன் சொல்லுடா கண்ணா. போராட்டமே வாழ்க்கைதான். கொஞ்சம் இல்ல அப்படிதான் இருக்கு. உனக்கு வந்து கிட்டத்தட்ட 11 வருஷ காலமாவே சரியில்லை. ஆமாப்பா. அதுல இந்த 6 வருஷமா ரொம்ப மோசம், அதுல 3 வருஷமா இன்னும் மோசம். ஆமாப்பா. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க.
கொஞ்சம் கூட எனக்கு சின்னதுல இருந்து எனக்கு அப்பாவும் கிடையாது. பிறந்த உடனே அப்பா இறந்துட்டாங்க. அம்மா வந்து எனக்கு ஒரு 21 வயசு இருக்கும்போது அம்மாவும் இறந்துட்டாங்க. எனக்கு என் குடும்பமே எங்க 2 பிள்ளைங்களும் என் புருஷனும் மட்டும்தான்ப்பா. இவங்க தான் என் உலகமே. ஆனா எங்களுக்கு கொஞ்ச நாள் நிம்மதியே இல்லை, ரொம்ப கஷ்டம். என்னால இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போலான்னா கடன் எதுக்கு ஆனாரு அவரு? நாங்கப்பா கடன் கடன் வந்து ரொம்ப எல்லாம் இல்ல, ஆனா ஒரு கொஞ்சம் இருக்குது. அந்த கொஞ்சமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. சொன்ன டைம்ல என்னால குடிக்க முடியல. நகை வச்சிருக்கியா? நகைகள்லாம் வச்சிருக்கியா? எல்லாம் வச்சுட்டேன்ப்பா, நகை எல்லாம். அப்புறம் கொஞ்சம் கடன்ற? அப்பா எனக்கு நகை கூட எனக்கு வேலை. நான் ஒரு வேலைக்கு போனா அந்த வேலை கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. சாதாரண ஒரு கம்பெனில போய் சேர்ந்தேன்னா கூட என்னால அந்த கம்பெனில என்னால ஒரு வேலை கிடைக்கல. நீ வேலைக்கு போறியா? ஆமாப்பா, நான் வேலைக்கு போறதுக்கு தான் நான் ட்ரை. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு விமலம்மா? அவரும் வேலைதான்ப்பா செய்யறாரு, டிரைவரா இருக்கிறாரு. அவரும் போறாரு. நம்மளும் கொஞ்சம் போனா ஏதாவது கொஞ்சம் குடும்பத்துக்கு உதவியா இருக்கும். வீட்டுல இருக்க முடியலப்பா, ரொம்ப எனக்கு இருக்கவே முடியல. வீட்டுல இருந்தா என்ன. காவேரி பக்கத்துல இருந்து தானே பேசுற? ஆமாப்பா. என்ன படிச்சிருக்க நீ? நான் 10th படிச்சிருக்கிறேன்ப்பா. சரிடா கண்ணு. 10th படிச்சிருக்கிறேன். வீட்டுல இருக்கவே முடியல. ரொம்ப யோசனை, ரொம்ப குழப்பம். தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியல என்னால. இல்ல, உன்னால எப்பவுமே எடுக்க முடியாது. நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா முடிவெடுக்க முடியாது, குழப்பம் இல்லாம வாழ முடியாது. உறவுகள் பகையோட வாழ்வ, எதுல போனாலும் பிரச்சனையா இருக்கும். எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்தீங்கன்னா சண்டை வரும். ஆமா, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்தா கொஞ்ச நாள் அப்படிதான் நடந்துட்டு இருக்குதுப்பா. இல்ல, அது கொஞ்சம் பிரச்சனைமா. இப்ப இருக்கிற வீடும் பிரச்சனை. உங்க அப்பா தாத்தா வகையில இருக்கக்கூடிய பெண்களால் 2 தாரம் இருந்து வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் இருக்குடா கண்ணு. அப்படிங்களா? சரி, அது போகட்டும். காவேரி பாக்கன்றதுனால முதல்ல ஒரு 3 வேளைக்கிழமை நம்ம கோயில்ல பாம்பன் சுவாமிகளுக்கு வந்து ஒரு அகல் எடுத்துக்கிட்டு வாழை இலையில பச்சரிசி மாவு பரப்பி அது மேல அந்த அகலை வச்சு ஓம் குமர குருதாசாய ரட்சிப்பாய் இப்படின்னு சொல்லிக்கிட்டே 15 முறை சொல்லிக்கிட்டே தீபம் ஏத்துமா. 3 வேளைக்கிழமை ஏத்துறா கண்ணு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அங்க இருக்கிற அசித்தாங்க பைரவருக்கு நம்ம கோயில்ல தயிர் சாதம் செய்து முல்லைப்பூ, அலரிப்பூ, மருகு இது 3 பூவை சரமா கட்டி பைரவருக்கு போட்டுட்டு 8 தீபம் நல்லெண்ணெயில போடணும். 5 மிளகை நீல நிற துணியில கருப்பு நூல் சுத்தி கட்டிட்டு அந்த விளக்குள்ள போட்டுட்டு தீபம் போடணும். தயிர் சாதம் படைச்சு தானம் கொடுக்கணும். இது ஞாயிற்றுக்கிழமை, 3 ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யணும்டா கண்ணு. 3 வியாழன் 3 ஞாயிறு நீ கரெக்டா பண்ணி முடிச்சிட்டினாலே உனக்கு வழி வந்துடும். வேலையை பற்றி கவலைப்படாத, உனக்கு உடனே வேலை கிடைக்கிறதுக்கான வழி கிடைச்சிடும். சரிங்கப்பா, நான் வேலைக்கு போயிடணும். இந்த வீடு காலி பண்ணிடணும்ப்பா. எனக்கு அதுதான் புரியுது. எனக்கு அது வீடு சரியில்லைத்தான். நீ முதல்ல என்ன பண்ணலாம் வேலைக்குங்கிறத நானும் சொல்றேன்டா கண்ணு உனக்கு. சரிங்கப்பா. இப்போ ஒரு கம்பெனில கூப்பிட்டு இருக்காங்கப்பா. எனக்கு கூப்பிட்டுட்டாங்க. ஆனா என்னால கம்பெனில போய் இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். புதன்கிழமை நீங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணுங்கன்னாங்க. இல்ல, அவங்க சொல்ற ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் வேலைக்கிழமை வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இல்லடா கண்ணு, நீ குழப்பிக்குவ. வீட்டுக்கு இல்ல குழப்பம் இல்லப்பா. வீட்டுக்கு வந்து ஒரு 3:30 மணிக்கு வீட்டுல இருந்தே படியில விழுந்து கால் அடிபட்டுருச்சு. என்னால அடுத்த நாள் போகவே முடியலப்பா. இப்போ அதனாலதான் அசிதாங்க பைரவருக்கு நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன்டா கண்ணு. சரிங்கப்பா வந்து பண்ணுடா கண்ணு. கஷ்டமா தான் இருக்கும், ஆனா பண்ணு. சரிப்பா, நான் கண்டிப்பா பண்றேன்ப்பா. நல்லதுடா. வீடு வந்து தை மாசம் காலி பண்ணிட்டு போறேன்ப்பா. நீங்க இது ஆரம்பி, ஒரு வேலைக்கிழமை ஆரம்பிங்க, அப்பயே பாரு உனக்கு தெரிஞ்சிடும். சரிங்கப்பா, ரொம்ப நன்றி. நல்லா இருக்கா கண்ணு, நல்லதுடா கண்ணு. ஹலோ வணக்கம் ஐயா. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க நாகப்பட்டினத்துல இருந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம் ஐயா. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? என் பொண்ணுக்காக கேக்குறேன். நான் ஏற்கனவே வந்து உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். சரிம்மா. ஒரு குழந்தை பையன் பிறந்து இறந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசி நீங்க வேர்க்குழவின்னு சொல்லிட்டு முருகர் இது அனுப்பி விட்டுருந்தீங்க. சரி. அதெல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தை ஒண்ணு பிறந்தது. அது 11 வயசு ஆயிடுச்சியா. சரி, வெரி குட். உங்க இதுக்கு ஆசிரமத்துக்கு வந்தையா, ஜாதகம்லாம் வந்து பாத்துட்டு. சரி. அதெல்லாம் பார்த்ததுல நல்லா இருந்ததுயா. சரிம்மா.
சரிம்மா. அந்த பொண்ணுக்காகவும் கேட்கணும்னு தான் பேசுறேன்யா. இப்போ அந்த பொண்ணு பேரோட வயது சொல்லுங்கம்மா. நிரஞ்சனா. ஆ வயது 11ஆவதுயா. சரி, என்ன தெரிஞ்சுக்கணும்மா? என்னய்யா? என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறீங்கம்மா? படிப்புல கொஞ்சம் நாட்டம் இல்லாம இருக்காங்க. படிக்கிறாங்க, ஒரு சுறுசுறுப்பு இல்ல. சரி. கொஞ்சம் அலட்சியமா படிச்சிருவோம் சரி அப்படின்னு ஒரு மேம்போக்காவே தான் இருக்காங்க. சரி சரி. கொஞ்சம் சொன்ன பேச்சு எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, இதா இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லையா? சரி சரி அம்மா, அது ஒன்றும் பெருசாலாம் பாதிக்காது. அவ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பரீட்சையில் ஜெயிச்சுட்டு வந்துடுவா. அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம ஃபோன் பண்ணி கேட்டால் படிப்பு டாலர்னு ஒன்று இருக்குமா. சரிங்கய்யா. நான் இந்த மாதிரி பசங்களுக்கே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது அந்த டாலர். அது வந்து இந்த மாதிரி படிப்பு டாலர் வேணும்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு அதை ஒன்று வாங்கி போட்டுருங்க. அனுஷ நட்சத்திரமா? ஆமாங்கய்யா. சரி. அப்படி பார்க்கும்பொழுது ஒரே ஒரு புதன்கிழமைமா, நம்ம இல்லைன்னா பஞ்சமி, அந்த பாப்பாவை கூப்பிட்டு வந்து பூசணிகால விளக்கு போடுங்க. ஒரு 5 பஞ்சமி எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம அனுகிரக வாராகிக்கு போட்டா குணமும் மாறிடும், படிப்பும் வெற்றி பெறும். சரிங்களா? சரி. என்னம்மா கதை கேட்குறீங்களா? இல்லையா, கொல்லப்புறத்துல நிக்கிற என்ன உள்ளார இருந்தா டவர் கிடைக்காதுன்னு. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இதை செய்ய போதும்மா. நல்லதும்மா நல்லதும்மா. சரிங்கய்யா. நல்லதும்மா. ஐயா, மீண்டும் ஒரு சிறு இடைவேளைக்கு போயிட்டு வந்துருவோம். மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம் ஆத்ம சங்கம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடுவோம். ஐயா, ஒரு பக்தர் ஐயா. ஹலோ
சாமி வணக்கம் சாமி. வணக்கங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சாமியா சென்னை தாம்பரம். நான் உங்களை தீவிர பக்தர் ராஜேஷ். அப்படியா ராஜேஷ், நல்லா இருங்க. சாமி இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் மன்னிக்கணும். ஏன்னா சாமி கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசணும். யாரும் என்ன திட்டக்கூடாது. சொல்லுங்க சாமி, 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட லைன் கட்டுது சாமி. சரி. ரொம்ப கடுமையான காலகட்டம். சரி. வாழ்க்கை இருட்டுனாக்கா ஒரு விஷயம் ஒண்ணு இருந்தது. சரி. ஆனா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் வரேன் அப்படின்னாக்கா முதன்மை நீங்க தான் சுவாமி. நிச்சயமா நிச்சயமா. நான் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு வேலை இல்லாம என் பாக்கெட்ல ₹1 இல்லாமலாம் இருந்தேன் நானு. இன்னைக்கு நான் ஜோசியம் பாக்குறேன் சாமி. நான் உங்களை பத்தி நான் இன்னைக்கு மீடியால வந்து பேசுறேனாக்கா முதன்மை காரணம் நீங்க தான். கண்டிப்பா கண்டிப்பா. 2 வாய்ப்பு வந்தது மீடியால. அதுல ஒரு வாய்ப்பு வரும்போது உங்களை பத்தி நான் ஆதன்ல பேசியிருப்பேன். சரி சரி. காஞ்சிபுரத்துல எவ்வளவு ஸ்தலம் இருக்கு, ஆனா இது மாதிரி ஸ்தலத்தை நீங்க வாங்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். சரி சரி தம்பி. நீங்க நம்புங்க, நம்ப கட்டி போங்க. சரி. கையில நான் நீங்க பக்கத்தை தேர்ந்தவர்கள் பயன் எடுக்கணும் புக்கு நான் கையில வச்சிருக்கிறேன். சரி. சாமிக்கு யாரோ சொல்றாங்களே நம்ம ஏன் சொல்லக்கூடாதுன்னு இந்த புக் வச்சுன்னு போட்ட லைன் கிடைச்சது. சரி சரி. அந்த பக்கம் வந்து 323 நினைத்த செயல் முதலில் வேகம் குறைவாக இருக்கும், பிசி பிசின்னு வந்தது. சரி. விரைவில் வெற்றி கிடைக்கும் வந்தது. கரெக்டா எனக்கு லைன் கிடைச்சிச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா. அதே போல பாத்தீங்கன்னாக்கா சாமி, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இது தப்பு இல்லைன்னு நினைக்கிற சொல்றதுக்கு எங்க அம்மா வந்து இந்த ராஜ் டிவிலனாக்கா நீங்க கிடைச்சிருக்க மாட்டீங்க. சரி சரி. ராஜ் டிவிக்கு முதல் நன்றி. ரைட் ரைட். இரண்டாவது பாத்தீங்கன்னாக்கா போன வருஷம் எங்க கிட்டத்தட்ட எங்க தாய் மாமாக்கு 3ஆவது தாய் மாமாக்கு குழந்தை இல்ல, 10 வருஷமா கிடையாது. சரி. நான் இப்ப ஸ்டாட்டஸ் நான் வச்சு மாமா நீங்க அடுத்த வருஷம் பாப்பாவோட கோவிலுக்கு வருவீங்க. சரி சரி. நீங்க இந்த மருந்து வாங்குங்க. உங்களுடைய ஜெயந்தி அன்னைக்கு தான் அந்த பூஜை நடந்தது. குழந்தை இல்லாதவர்களுக்கும் திருமணம் ஆகுதலுக்கு பூஜை பண்ணீங்க. மருந்து கொடுத்த பாப்பா பிறந்துச்சு, குழந்தை பிறந்துச்சு, பெண் குழந்தை. அடாடா தம்பி, அந்த ஜெயந்தில போன வருஷம் சொல்லணும்னு அதான் தம்பி, போன வருஷம் ஜெயந்தில அந்த மருந்து சாப்பிட்டு கண்டிப்பா 49வது ஆள் நீங்க சொல்றீங்க தம்பி. ஐயோ ரொம்ப நன்றி சுவாமி. சாமி பேர் நீங்களே வச்சிருக்கீங்க சாமி. ஹஸ்த நட்சத்திரம் குழந்தை, பெண் குழந்தை. சரிமா. நான் நாளைக்கு தான் பேர் சூட்ட போறேன் சாமி. சரி. பாத்தியா இன்னைக்கு கிடைக்குது. ஆமாங்க சாமி, எல்லாமே உங்க அனுகிரகம் தான் சாமி. நீங்க கொடுத்த குழந்தைக்கு நீங்க தானே பேர் வைக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சாமி நீங்க நல்ல இது உங்களுடைய அனுகிரகத்தால அந்த குழந்தை நல்லா இருக்கணும். அவங்க கணவன் மனைவி அந்த குழந்தை நல்லா இருக்கணும். பூர்ணிமா ஸ்ரீ. பூர்ணிமா ஸ்ரீ. நன்றி சாமி, நன்றி சாமி. ஆமா கண்ணு, நல்லது நல்லது தம்பி. சாமி இனி வரப்போற நாட்கள அடுத்தடுத்து எல்லாருமே நல்லா இருக்கணும். சிறப்புமா தம்பி. இந்த ஜெயந்தி கூட சரி சாமி, இதுவரைக்கும் பண்ணாத ஒரு வித்தியாசமான யாகத்தை தான் பண்ண போறேன். கண்டிப்பா சாமி, கண்டிப்பா. வரக்கூடிய ஜனவரி 2ஆம் தேதி. ஏன்னா புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி யாகங்கள் வந்து எப்பவுமே நடக்காது. இது அது இறைவனுடைய திருவருள். அதனால பாக்குறவங்க பங்கு கொண்டு பலனடையணும். நீங்களும் வந்து பயனடைங்க தம்பி. கண்டி சாமி. சாமி அட்வான்ஸா உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி தம்பி, நன்றி தம்பி. இன்னொரு சின்ன ஒரு கோரிக்கை சொல்லலாமா? சொல்லுங்க தம்பி. சாமி இயற்கை சீற்றவங்க வந்து அதிகமா வரப்போற காலங்க இருக்கு, அதுக்காக நீங்க தனி ஒரு யாகம் பண்ணணும் சாமி நம்ம ஆசிரமத்துல. நாளைக்கு ஜெயந்தி அன்னைக்கே பண்றேன், 2ஆம் தேதியே பண்றேன். அதையும் சேர்த்து தான் பண்ண போறேன். சாமி மன்னிக்கிறோம். இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. என்னுடைய ஜோதிடருக்கு என்ன பேர் வைக்கலாம் சாமி? என்னம்மா? நான் ஜோதி நிலையத்துக்கு ஒரு பேர் வைக்கணும்னு இருக்கிற சாமி, என்ன பேர் வைக்கலாம்? ராஜ ஜோதிட நிலையம் வைங்க. என்ன சாமி? ராஜ ஜோதிட நிலையம். ராஜ ஜோதிட நிலையம். நன்றி சாமி, ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. நல்லது தம்பி. நான் இன்னைக்கு ரொம்ப மன நிறைவோட இருக்கிறேன் சாமி. நல்லது தம்பி, நல்லா இருங்க. இன்னும் சீர சிறப்புமா பண்ணுங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்களே நல்லா இருக்கும் சாமி. நல்லது தம்பி, நல்லது தம்பி. கண்டிப்பா சாமி. ராஜி தொலைக்காட்சிக்கு மிக பெரு கோடான கோடி நன்றி. ஏன்னா இன்னைக்கு அந்த ராஜி தொலைக்காட்சி இல்லைனாக்கா ராஜா சாமி தெரியாது. கண்டிப்பா. பாம்பன் சாமி எனக்கு தெரியாது. நீங்க இல்லைன்னா எனக்கு பாம்பன் சாமி தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எங்க வீட்டுல இருந்து 1/2 hour தான் பாம்பன் சாமி கோவிலுக்கு. கண்டிப்பா தம்பி. எங்க அம்மா ஒரு முருகர் பக்தர். எங்க அம்மா மூலியமா நீங்க எங்களுக்கு கிடைச்சீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நல்லது தம்பி. நல்லது தம்பி. ஜெயந்தியின் போது இந்த தடவை என்ன செய்ய போறோம் ஜனவரி 2ங்கிறத நீங்க ஐயா போன வாரம் நீங்க இல்ல ஐயா. போன வாரம் தெளிவா ஒரு நிகழ்வே கொடுத்த ஐயா. அது என்னென்ன பண்ண போறோம் வந்து, அதாவது ஒரு வித்தியாசமான யாகத்தை கையாளுற ஐயா. அது ரொம்ப கையாள முடியாத ஒரு யாகம். அதை வந்து யூடியூப்ல அது வரலையே. வருது ஐயா, வருது. இல்ல இந்த நிகழ்வோட சேர்ந்து வரல. வந்திருக்கு ஐயா, வந்திருக்கு. இருக்கு ஐயா, வந்திருக்கு ஐயா, வந்திருக்கு. 4.5 நிமிஷம் வீடியோ இருக்கு ஐயா. அதனால ஜெயந்திங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான இந்த முறை அணுகுமுறை. அந்த வேள்வியில பங்கு கொள்றதே பெரிய பாக்கியம் வேணும் ஐயா. அது பெருமை அல்ல,
அதனுடைய விதி அப்படி. யாருக்கு அந்த பயன் கிடைக்குதோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும் ஐயா. நான் ஒவ்வொரு விஷயத்தில் இதை வலியுறுத்துவேன், அவங்களுக்கு தான் கிடைக்கணும். இந்த ஜெயந்தியில் வந்து வித்தியாசமான யாகமாக இருக்கிறதுனால அதோட கூடிய பிரசாதங்களும் என் கையால் கொடுக்கறதுனால ஒரு பெரிய நல்லா இருக்கும் ஐயா அந்த யாகத்துடைய வரவு. அதனால் தனிப்பட்ட முறையில் வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி எல்லோரும் வந்து பங்கு கொண்டு பயனடைங்க. என்னோட கூடி லோகத்துக்காகவும் உங்களுக்காகவும் பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லிட்டு அழைச்சி மகிழ்கிறேன். ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி ஐயா. சொல்லுங்கள் சாமி. நான் கேட்கல, ஏன்னா நம்ம நேரமாக அப்படியே வந்து உட்கார்ந்தோம். துபாயை பற்றி கொஞ்சம் போய் வந்தீங்கல்ல ஐயா, நம்ம புத்தகங்கள் பொதுவான உங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் எப்படி துபாயில் நல்ல வரவேற்பு இருந்தது. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அமிச்சிங்க ஐயா. துபாயை தொடர்ந்து இன்னொரு ஆச்சரியமான செய்தி உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க ஐயா. ஜப்பான்லேருந்து நாகலிங்கம்னு ஒரு நம்மளோட பக்தர் ஒருத்தர் பேசினார். ஓ, நம்ம பக்தர். சரி ஐயா, சரி ஐயா. உங்களுடைய அனைத்து புத்தகங்களையும் 10 புத்தகங்களையும் வேணும்னு சொல்லி வாங்கி அப்படி ஒரு மகிழ்ச்சியாக அவர் சொன்னார். அவர் சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ராஜ் தொலைக்காட்சியை நான் நிச்சயமாக யூடியூப்பில் சனிக்கிழமை ஒளிபரப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஜப்பானில் பார்த்துருவேன். எங்கள் குடும்பத்தார் எல்லாருமே ரொம்ப அதில் விருப்பமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உங்களுடைய அருள் ஆசையில் ஒரு 1% எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க ஐயா. நான் சொன்னேன், உங்களுக்கு வயசு 46 கேட்டேன். ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னார். நான் சொன்னேன், உங்களை வந்து நான் வீடியோவில் பார்க்கல, உங்கள் குடும்பத்தை பற்றி தெரியாது, நீங்கள் எத்தனை வருஷமாக ஜப்பானில் இருக்கீங்களாம் சொல்லலை, எதுவுமே சொல்லாமல் நான் கண்டுபிடிச்சேன் பாருங்கள். சுவாமிகளோடு சேர்ந்து எனக்கு சுவாமிகளுடைய அருளில் 1% கிடைச்சதுன்னு சொன்னேன். அவர் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வந்து ஆஸ்திரேலியா ராஜுவை பற்றி நம்ம பேசினதெல்லாம் ரெஃபர் பண்ணி சொல்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் ஒரு சர்வதேச எழுத்தாளர், உங்களுடைய எழுத்துக்கள் உங்களுடைய புத்தகங்கள் சர்வதேசத்துக்கு போகுதுங்கிறதுக்கான ஒரு பெரிய சாட்சியம் இது. இதோட சேர்த்து இன்னொரு செய்தியை நம்மளுக்கு நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சாமிகள். ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெறுகின்ற மணிமேலை பிரசுர புத்தக வெளியீட்டு விழாவில் சுவாமிகளோட புத்தகம் ஒன்று வெளியிடப்படுது. கடந்த 2 ஆண்டுகளாக சுவாமிகள் கலந்துக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஆண்டு ஒரு புதிய நூல் ஒன்றும் அதில் வந்து வெளியாக போகுது. நேயர்கள் பக்தர்கள் அவசியமாக அதில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஐயா 5ஆம் தேதி வந்து வருடந்தோறும் நடக்குது. மொத்தமாக எத்தனை புத்தகங்கள் ஐயா வெளியே? மொத்தம் 48 புத்தகங்கள். அதாவது 48வது சென்னை புத்தக கண்காட்சி. அதான் இப்போ 48 வருஷம் அவங்களுக்கு என்ன பழக்கம்னா, எத்தனாவது புத்தக கண்காட்சியோ அத்தனை புதிய நூல்கள் வெளியிடும். பெரிய மகிழ்ச்சி ஐயா. சர்வதேச எழுத்துகளுக்கு போகுதுன்னும் போது ஐயா நிறைய நாடுகளில் அங்கே நம்ம இணையத்தின் வாயிலாக புத்தகத்தை வாங்குறாங்க ஐயா. அதில் ஜப்பானில் புத்தகத்தை வாங்கினது நீங்கள் சொல்கிறது ஐயா 5வது நபர் ஐயா. ஜப்பான்லேயும் நம்ம பக்தர்கள் இருக்காங்கங்கிறதுக்கு எதாரும். அதை விட அதை மொழிபெயர்க்கு ஆங்கிலத்தில் மொழிபெயருங்க மொத்தமே, அது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இங்கே நல்ல வரவேற்பு இருக்குது. அதை பற்றி பேசும்பொழுது அந்த 5 சொன்னதும் உங்களோட ஒரு நூல் நம்ம செஞ்சிட்டோம். அடுத்த வரிசையாக நம்ம அது மாதிரி போயிட்டு இருக்கு ஐயா. புத்தகம் மட்டும் இல்லையா, இப்போ இந்த லிங்கம் கூட பாருங்க, ஒரு மனிதனுக்கு பிரச்சனையே மனசு தானே. அதை ஜெயிக்கக்கூடிய வழி என்ன இருக்குன்னு பார்க்கும்பொழுது தான் இந்த போஜீஸ்வரர் லிங்கமே. நம்ம எங்கேயா மராட்டிய சைடு அந்த பக்கம் உத்தரப்பிரதேச சைடில் தான் அந்த மாதிரி ஒரு கோயிலே இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. அதுவும் ஒன்று தான் இருக்குது. இந்த மாதிரி வடிவில் இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் போனதில்லை. அதனால் ஒரு 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 அற்புதமான இப்போது நம்ம ஒரு அது விளம்பரமாக நம்ம கொடுக்கறதே பயனடையட்டும். இப்போ பாருங்கள், உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கேற்ற மாதிரி தொலைபேசியில் இப்போ நம்ம மாற்றிட்டோம். நம்ம நடுவில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என்ன வச்சு கும்பிடலாம், இதை வச்சு கும்பிடலான்னு சொல்லிடுவாங்க இருக்கிறவங்க. அத்தனை விதமான அவ்வளோ விதமான ஒரு ஆன்மீக பெட்டகங்களை நம்ம உருவாக்கியிருக்கோம். அந்த பெட்டகம் மட்டும் சொல்ல அதிசய அற்புதத்தை தரக்கூடிய ஒரு விஷயங்களை தான் வடிவமைச்சு கொடுத்துருக்கோம். அந்த வடிவங்கிறது ஏதோ நம்ம டிசைன் போட்டு வரைஞ்சி கொடுக்கறதோ அல்ல. முழுக்க முழுக்க சித்த சாஸ்திரம் ஆகம சாஸ்திரத்தை கருதியில் வச்சுட்டு அதில் இருக்கிற அளவுகள் படி அதில் கொடுக்கப்பட்ட முறைகளைப்படி அதை தொகுத்து வகுத்து, அதனால தான் அது வந்து பலன் தருது, பயன் தருது. கண்டிப்பாக ஐயா, கண்டிப்பாக தொகுத்து வகுத்து கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கண்கள்னா கூட அதுக்கு இவ்வளோ தான் அளவு இருக்கணும், குபேர சிலை அது இவ்வளோ தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் முகம் இருக்கணும், இப்படி தான் வடிவமைக்கணும்னு விதி இருக்கு. அதன்படி தான் கொடுக்குறோம் ஐயா. அதுக்குள்ளே ஒரு பக்தர் வந்துட்டாங்க. ஹலோ ஹலோ ஹலோ
அம்மா சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமிஜி. வணக்கம்டா கண்ணு, எங்க இருந்து பேசுறம்மா? அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் சாமி. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? சாமிஜி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்தவமா எல்லா சங்கடமும் தீர்ந்து நல்லா இருடா கண்ணா. நன்றி சாமிஜி. சொல்லுமா. உங்களாலதான் சாமிஜி இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நல்லதுடா கண்ணு, சொல்லுடா கண்ணு. சாமிஜி வீடு கட்ட முடியாம இருந்தேன். நீங்க சொல்லி பரிகாரம் 2வது பரிகாரத்திலேயே நான் வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு நல்லபடியா இருக்கேன் சாமிஜி. வெரிடா வெரி குட். இப்ப என்னடா கண்ணு கேட்க போற? சாமிஜி அக்கா பொண்ணுக்கு 27 வயசு ஆகுது சாமிஜி. இன்னும் கல்யாணம் ஆகலையா? நிவேதா அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி அனுஷ கண்ணு நட்சத்திரம். ஒண்ணு இல்லடா கண்ணு, ஜெயந்திக்கு நடக்கிற யாகத்துல அந்த பாப்பா பங்கு இலவசம்தான், முழுக்க முழுக்க இலவசம்தான். ஓகே சாமி. வந்து அதுல கலந்துக்க சொல்லுமா, குடும்பத்தோட வேற ஒண்ணும் வேணாடா கண்ணு. ஓகே சாமி. அதுலயே நடந்துருடா கண்ணு. ஆக மாட்டேன்னு சாமிஜி. தடை என்னம்மா? வந்துட்டே இருக்கு. ஏதாவது முடியற மாதிரி வந்தா கூட தடை வந்து. நான் சொல்றேன் பாடுறா கண்ணு, நீ ஜெயந்தில இந்த யாகத்துல வந்து முழுமையா பங்கு பட சொல்லு பாப்பாவை. ஏன்னா இது குடும்ப சகிதமா வரா மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நான் எல்லாருக்கும். அந்த ஒரே யாகம் கல்யாணத்தை நிச்சயமா நடத்தி கொடுக்கண்டா கண்ணு, நீங்க வர சொல்றா கண்ணு. ஓகே சாமி. நல்லது கண்ணா. ஓகே நல்லது நன்றி சாமி. நல்லதுரா கண்ணு, நல்லதுரா கண்ணு. ஐயா அப்படியே அடுத்த கேள்வியை கேட்டுருங்க ஐயா. நான் கேட்டேன் சார். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நட்பு என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக கருதப்பட்டாலும் பல பேருக்கு நண்பர்களால் தான் பிரச்சனைகளே ஏற்படுகிறது. இது எதனால்? பழகும்போதே இவர் நல்ல நண்பன், இவள் நல்ல தோழி என்று கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருந்தால் சொன்னால் நன்றாக இருக்கும். இதனால் பல நட்புகள் நன்றாக அமைந்து சிறப்பாக இருக்கும் என்பதனால் அந்த கேள்வியை கேட்கிறேன். நட்புக்கு இலக்கணம் ஐயா, இது நட்புக்கு மட்டும் இல்லையா, உறவு, ஆமாம், பழகுகின்ற இடம் எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு அற்புதமான கேள்வி ஐயா. அது எந்த அளவுக்கு பதில் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல ஐயா. ஏன்னா வட்டத்தினுடைய சிக்னல் வந்துகிட்டு இருக்கு, அதனால எந்த அளவுக்கு தெரியாது. இருந்தாலும் ஐயா, 2 நட்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய முதல் குணத்தை ஒருவரை ஒருவர் தெரிஞ்சுக்கணும் ஐயா. அந்த குணத்தை நீங்கள் அறியாமல் நெருங்கிய நட்பு கொள்ளக்கூடாது ஐயா. எப்போ உங்களுக்கு ஒருவரை ஒருவர் பரஸ்பரமாக குணங்களை பரிமாறி தெரிந்து கொள்கின்றோமோ அந்த நட்பு கலகத்துக்கு உட்படாத ஒரு புனித. சொல்ற இந்த யோசனை நீங்க நடைமுறையில செய்திருக்கீங்க. ஆமா, எனக்கே கண்டிப்பா கண்டிப்பா. சில வருடங்கள் பழகி பேசி எல்லாம் பண்ண பிறகுதான் எங்கிட்ட நீங்க நட்பு கொண்டீங்க. ஆமா, நீங்க சொல்வதை செய்றீங்க, செய்வதை சொல்றீங்க. ஆமா ஐயா, ஆமா ஐயா. அது ஏன்னா இந்த குணத்தோட மட்டும் நிக்கலையா, அது இன்னும் சில விஷயங்கள் இருக்கு ஐயா. 3 வட்டம் வந்துருச்சு ஐயா. எல்லாரும் இந்த 2ஆம் தேதி இடையே வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். வணக்கம்.